பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு கருநாகராஜன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்டையும் நம்ம பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கருநாகராஜன். இது ஒரு கேரள பெண் இஸ்லாம் மதத்திற்கு மாறி ISIS இயக்கத்தில் சேர்ந்து ஆப்கன் சிறையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு கதைக்களமாக இந்த கதை இருந்திருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போதே இதுக்கு கேரளத்திலையும் சரி தமிழகத்திலையும் சரி நிறைய எதிர்ப்பு எழுந்தது அப்படிங்கிறத நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை இருக்கக்கூடிய ஒரு படமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு படத்துக்கு அங்கீகாரம், ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையாக இருக்குது. உங்களுடைய பதில் என்ன அதுக்கு? திரைப்படத்தை திரைப்படமா பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆதரவான நிலையில ஒரு படம் இருந்தா இவங்க எல்லாம் சொல்றது வழக்கம். நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களுடைய சிந்தனைக்கு எதிரான, அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு எதிரான, அவங்களுடைய ஆதரவு நிலைக்கு எதிரான ஏதாவது திரைப்படங்கள் வந்தா உடனே இது விரோதம், இது மக்களை குழப்புகிறார்கள், பொய்யாக பிரச்சாரம் செய்கிறார்கள் சொல்லுவாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இங்க இருக்கிற திமுக உள்பட பல்வேறு கட்சிகளுக்கு இது வழக்கம். பாத்திமா கைது செய்யப்படுகிறார் சிரியா எல்லை பகுதியில. அந்த பாத்திமா யாருன்னு கேட்கும் போது கடைசியில் அந்த சாலினி உன்னிகிருஷ்ணன் பாத்திமா மாறிய கதைய படம் சொல்றதுதான் இந்த கதை. இந்த கதை முதல்ல திரைக்கு வந்துச்சு. வெற்றி படம் ஆச்சா? வெற்றி படம் ஆச்சு. உலகம் முழுவதும் 313 கோடி ரூபாய் வசூல் செய்த ஒரு வெற்றி திரைப்படம் என்பதை நீங்களோ நானோ மறைக்க முடியாத சகோதரிக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி மக்களுடைய ஆதரவு பெற்ற படங்கிறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இதே மாதிரி டிரான்ஸ்னு ஒரு படம், ஒரு போலி மத போதகரை உருவாக்கி அதன் மூலம் எப்படியெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு தவறான செயல்கள் வழிநடத்தப்படுகிறது என்பதை அந்த டிரான்ஸ் படத்துல நம்ம பார்த்தோம். இல்ல, இது போன்ற கதைக்களங்கள் எல்லாமே ஒன்னு சொல்லிக்கிறேன். காஷ்மீர் ஃபைல்ஸ் இப்படிதான் வெளிவந்த போது மிகப்பெரிய எதிர்ப்பு. பாஜகவினர் கொண்டாடுகிறார்கள், பிரதமர் படத்தை பார்க்கிறார், இதென்ன அராஜகம் எல்லாம் பேசினாங்க. ஆனா அந்த 1990 பண்டிட்டுகள் அந்த காஷ்மீரை விட்டு வன்முறை, அவர்கள் மீது வன்முறை பாய விடுக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்ட கொடுமையை ஒரு படம் சுட்டிக்காட்டினால் இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. தமிழகத்தில் கூட பல்வேறு திரைப்படங்கள் இன்றைக்கும் ஜாதி ரீதியாக எடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் அந்த ஜாதிகளுக்கு இங்க மிகப்பெரிய கொடுமை விளைவிக்கப்படுவது போல் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதையெல்லாம் இங்க யாரும் எதிர்த்து பேசுவதில்லை. அப்படி ஒரு நிலை இங்க இருக்கா? நிச்சயமா இல்லை. ஆனா காஷ்மீர்ல 212 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கா என்பது அங்க இருக்கிற கேரள மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அந்த தெரிந்த சம்பவத்தின் அடிப்படையிலே ஒரு கதை உருவாக்கப்படுவதை 4 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் மனது மாற்றப்படுகிறது, சூழ்ச்சி நம்பர் 1, சூழ்ச்சி நம்பர் 2 என்று அந்த பெண்களுக்கு எதிரான வலை எப்படி விரிக்கப்படுகிறது, அந்த வலையில் அவர்கள் எப்படி சிக்குகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய கதை. அந்த கதை ஓட்டம், அதற்குள்ள காட்சிகள், படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே சிறப்பாக. அதான் இப்ப கேரளாவுடைய நற்பெயருக்கு இது ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு கலைப்படைப்பாகத்தான் அவங்க பாக்குறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய பார்வையா இருக்கு. இன்னொன்னு வகுப்புவாத இதுவும் கேட்டுருங்க சார். இன்னொன்னு வகுப்புவாத வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்ட இந்த டிரான்ஸுமே சரி, இப்ப இந்த கேரளா ஸ்டோரியுமே சரி, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, வகுப்புவாத பிரச்சனையை வித்திடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய பார்வை. என்ன அவங்களாவது சினிமாவில் எடுக்கிறாங்க கேரளாவில். தமிழ்நாட்டுல வகுப்புவாதம், மத எதிர்ப்பு வாதம் வெளிப்படையாக ஆளுங்கட்சியினரை, திராவிட மாடல் கட்சிகளை வெளிப்படையாக பேசுவது, பிள்ளையார் சிலையை கையிலே வைத்துக் கொண்டு இது பொம்மை என்று சொல்வது, திருமண சடங்குகளை கொச்சைப்படுத்தி பேசுவது, கடவுளை கொச்சைப்படுத்தி பேசுவது, நெற்றியிலே திருநீரை வைக்க மாட்டேன் என்று பிடிவாதம் செய்வது, இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று முதலமைச்சரே மறுப்பது, இதெல்லாம் வகுப்புவாதம் இல்லையா சகோதரியே? இதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இங்கேயும் சில இயக்குநர்கள் இதே போன்ற படங்களை ஜாதி ரீதியாக ஒரு மோதலை உருவாக்குகிற சூழ்நிலை இன்றைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே, அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? ஒரு வெற்றி படம், ஒரு திரைப்படம் அந்த ஊரில் தன்மைக்கு ஏற்றவாறு, அந்த ஊரில் சம்பவத்துக்கு ஏற்றாற் போல அந்த படம் எடுக்கப்படுகிறது, திரையிடப்படுகிறது, சென்சார் போர்டு அனுமதியோடு உலகமெங்கும் மக்கள் பார்க்கிறார்கள். தமிழகத்திலே மட்டும், இந்தியாவிலே மட்டும் 97 கோடி ரூபாய் வசூல் செய்கிறது. முதல் 9 படங்களில் முதல் 9வது படமாக அந்த ஆண்டு வெளியான படங்களில் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அளவிலே.
அதெல்லாம் நம்ம பார்க்காம இன்னைக்கு விருது கொடுக்கறத மட்டும் பார்த்தா என்ன நியாயம்? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.